எல்லாருக்கும் நாங்க 5 பஞ்ச பாண்டவர்கள் பிறந்தோம். 5 பேர். ஆமா. பாஸ். துரிகளால் வஞ்சிக்கப்பட்ட பாண்டவர்கள். வஞ்சிக்கப்பட்ட பாண்டவர்கள். 1வது சூரியவனம். 2வது ராவணசிவனம். 3வது ஊருக்கு மாரிசிவனம். சபாஸ். சுறுசுறுப்பு. 4வது காலமரிசனம். 4வது 5வது சைதவனம். 5வது சைதவனம். 6வது காமதேவ பர்வதம். 6வது காமதேவ பர்வதம். நாயா 7வது கெந்திர பர்வதம். 7வது கெந்திர பர்வதம். இந்த 7வது வனத்துல பாண்டவர் காலம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். பாண்டவர்கள் காலம் கழித்திருக்கிறீங்க. நமக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலை தெரிந்து வரும்? தபையமார்களுக்கெல்லாம் காணக சென்று காய்களில் பறிச்சு வந்து கொடுக்கணும். இப்ப நம்மளுக்கு அதுதான் வேலை. காய்கறிக்கிற பொறிக்கிற கூட எடுத்து வரப்ப போய் காணகம் போய் உடனடியா காய் பறிச்சுட்டு வரணும். ஆமா, எல்லா காயும் பொறிக்கணுமா? கொஞ்சம் அழுகன காயெல்லாம் விட்டு அந்த காயால நல்லா நல்ல பழங்களை பற்றி எடு. சரி, ஆனா சந்தோஷம் அவர்கிட்ட கொடுத்து அவனுக்கு அதுதான் வேலை. நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாம். சுத்தி பாடுற நாலா பக்கம் போய் சுத்தி இப்படி தாயெல்லாம் கட்ட போட யமனே எதிர்கொண்டு வந்தாலும் உன் ஆபத்தை காத்தேன் எது சத்தியம். இவர் யாரு என்னன்னு கூட விசாரிக்கல. ஆதார் கார்டு கூட நான் முன்னு வாங்கல. அதுக்குள்ள ஒரு பெண் குரல், அதுக்குள்ள இன்னொரு பொம்பளை சவுண்ட் வருதா? இவர் நாடாலும் மண்ணலை போல் தெரிகிறது. இவர் யார என்னால பிறகு விசாரிப்போம். ஆகட்டும். அண்ணன் பர்ணசாலையில இருப்பாரு. இவரை கொண்டு போய் அங்க விட்டுட்டு வா. உத்தரவு. சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடு. நானே பாத்துக்கிட்டுமா? ஆமா. ரைட். என்ன சாப்பிடுறதுக்கு? கைதி புடிச்சிட்டு போற மாதிரி புடிச்சிட்டு இவன் நம்ம கிட்ட வாங்குன அடிமை அரசன்னா மரியாதையோட கொண்டு போய் விடு. சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்து கொடு. இப்படி என்ன சாப்பிடுறதுக்கு பழம் காய்கறி கொடுக்கறேன். மரியாதை தானே? ஆமா. டேய் போடா. ஓமாளா. அந்த பொம்பளை இன்னொரு டைம் கூப்பிடு. மாட்டடா. இன்னும் ஒரு டைம் கூப்பிடு. மாட்டடா. இன்னொரு டைம் கூப்பிடு. மன்மதன் பேர் நல்லா இருக்குதுல. அவைய நல்ல சாமி
இதுக்கு மேல போய் மண்ணா சாமி ஓடும் அடிச்சாலும் ஒழிச்சாலும் ஏன் பெருசாய் பரவாயில்ல எனக்காச்சு அவனை அத்துட்டு நான் இருக்கிறேன் இன்னதுக்கு முருக்காய்க்கா அண்ணா பிள்ளையா ஆமா சுவாமி உனக்கா உனக்கா ஆமாங்க போட்டு நல்லா ஒரு நண்பா நன்றிடா நானே தான் அர்ஜுன வச்சு போட்டு புழுத்துவான் யாரடா பேசுற ஒருத்தனை பேசுறேன் இங்கடி சுபத்திரா பாடிங்க பாடி வரங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க தேவடியா ஆமா நான் உனக்கு பொண்டாட்டியா அவனுக்கு பொண்டாட்டியா நான் தான் கேட்டுட்டு இருக்கறல நான் தான் கேக்குறல கவலைப்படாத வடிவேலு பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டி எனக்கு தான் பொண்டாட்டி தெரியாம அந்த படத்தை பார்த்து பாடிங்க வா ஆபத்து ஆபத்துன்னு சொன்னியே யாருக்கு எனக்கு இருப்பது ஒரே ஒரு எதிரி ஒரு எதிரி என் பெரிய பொறுமைக்கு நேர்மை கிடையாது சாமி என் பெரியப்ப மகன் துரியோதனன் வந்தானா தேவடியா வரலடா துரியோதனன் வரல துரியோதனன் வரல என் மச்சனை பாரு சிந்து தேசத்து மண்ணை சொத்துக்காக ஆசைப்பட்டு 3வது வளத்துல என் மனைவி திரௌபதி சிறையெடுக்க வந்தானே என் தங்கச்சி புருஷன் அந்த கேடுகட்ட துரோகி வந்தான் ஆடவந்தி விலகிறோம் அவங்க எல்லாம் யாரும் வரல துரியோதனம் வரல சைந்தவனும் வரல அப்ப யாரு என்ன மன்னதா கேட்க வேண்டாம் துரியோதனம் வரல சைந்தவனும் வரல அப்படி அடிக்காத சாமி இப்படி சாமி யார் வந்திருப்பா பிரசரம் மாத்திரம் போட்டீங்களா யார் வந்திருப்பா யார் வந்திருப்பா எனக்கு தெரிஞ்சு போச்சு சாமி கோவப்படாத பொறுமையாரு யார் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சிருச்சு எல்லாம் கிழிஞ்சு போச்சு அதான் இவர்தான் என் புருஷன் வாடிங்க இந்த ஆயதோ படுத்து சத்தியம் பாடிங்க காட்டுக்கு போகும்போது அடே கர்ணா உன்னை அசந்த தலை ஆகிற மரத்தினால் துட்டிப்பை அப்படி என்று என்னை கர்ணன் கொள்வதாகவும் சொன்னீங்க கர்ணன் என்னை கொள்வதாகவும்
என் நெட்டி என்னால் பகைவை அந்த அந்த ஆத்தல வந்தவை ஆமா அந்த அநாதபனம் அந்த ஓக்கர்ல வந்தானா காரணம் வந்தானா கர்ணன் வந்தானா வந்தானடி வந்தானாடி அந்த கர்ணராஜனும் வர துரியோதனன் வரல சைந்தவனும் வரல கர்ணனும் வரல அது யாரு நீ வந்த புல்லாங்கோல் சுத்திரம் உண்டா ஆபத்து யார் ஆபத்து பேசாம சொல்லணும் பேசாம இப்ப சொல்ல முடியும் எப்படி ஐயோ பேசாம சொல்றது மோதிரி ஆபத்து நான் சொல்றேன்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா என்ன சாமி நன்னே வந்ததையானா மனைவிக்கு வந்த கஷ்டம் கடவுளுக்கு இல்லையா கடவுளுக்கு வந்த கஷ்டம் அது மனைவிக்கு இல்லையா அப்படி என்ன புண்டிகை அடிச்சப்ப எதுக்கடி சத்தியம் சாமி நான் வந்த விஷயத்த சொல்லுன்னா நான் காக்குறேன்னு சொல்லி கை போட்டு சத்தியம் செய்தால் நான் நிச்சயமா சொல்றேங்க ஏன் சாமி அவுத்து வரீங்களா மாத்திரம் வேண்டுமா மாத்திரை தான் தெரியுமா நடிச்சிருக்கு உனக்கு ஆபத்து சத்தியம் செய்தால் அந்த விஷயத்தை நிச்சயமா சொல்றேன் இந்த ஆகாய சாட்சியாக உண்டாடு பூமாதேவி சரி என்ன சரி பூமாதேவி இது இந்த பூமாதேவி சாட்சியாக அந்த ஆகாய சாட்சியாக என் மாமன் திருநாமத்தின் மேல் சாட்சியாக உனக்கு வந்த ஆபத்தை காப்பேன் இது சத்தியம் நானும் பொறிச்சு கந்தனும் பொறிச்சான் சொல்லுக்கு சொன்னேன் அந்த காய்கறி கம்மு இருக்க வேண்டாம் அந்த கந்தை யாராமை கந்தனா சாமி கந்தை யாரு ஐயா நானும் பொறிச்சு கந்தன் சொல்லி ஒரு மூவாயிரத்து சொன்னேன் சாமி கந்தை யாரு யாரா சாமி அப்போ சாமி கந்தனாண்டாலும் சரி ஆமா சாமி கந்தனுடைய மகனா இருந்தாலும் சரி கூட்டிட்டு வா நீ உன் பேர் என்ன மை நேம் இஸ் கந்தன் ஒன்னால ஆபத்தா என்னால என்ன ஆபத்து போய் உட்காரு போ எங்கடா போயிட்டா பாருங்க யாரு அந்த கந்தை ஐயோ கந்தைங்கிறது இல்லைங்க ஒரு வார்த்தையை சொன்னேன் அதுதான் கந்தன் நல்ல கிடையாது சரி உனக்கு வந்து ஆபத்தை காத்துறேன்னு சொல்லிட்டேன் விஷயத்தை சொல்லு சொல்றேங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சாட்டை குடிச்சாமி கொஞ்சம் பொறுமையா இருங்க சொல்லு சொல்றேங்க சாமி கூட மாட்டேன் சாட்டை பேச மாட்டேன் சாமி பேசாம சொல்லணும் டேய் பேசாம எப்பற சொல்ல முடியும் அண்ணா சொல்லுங்க யாரால ஆபத்து ஆகாய கந்தர்வன் அந்த ஆகாய கந்தர்வனுக்கு 27 தேவிமார்களாம் 27 தேவர்களுக்கு யாருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லையா சாமி அது நான் சொல்லுமா 27 கொண்டாடிகளே கொள்ளுங்க உனக்கு வந்து ஆபத்து என்னன்னா 27 மனைவி குழந்தை இல்ல அதுதான் உனக்கு சொல்ல சொன்னா ஐயோ அதுல இருந்தாங்க வருது சாமி அதுல இருந்தா சாமி 27 மனைவி 27 மனைவி வருது சரி யாருக்குமே குழந்தை பாக்கியம்னு சொல்லி தேவாதி தேவருடைய கோரி மார்க்குமாக அந்த தேவரை கோரி குழந்தை வரத்துக்காக போனாங்க அப்படி போகும்போது அந்த கந்தரனுக்கு தண்ணி தாவம் ஏற்பட்டதாம் அடிச்சனா காது வழியா மூளை வந்துரும் ஏங்க ஏண்டி அவன் குழந்தைங்களுக்கு தெய்வலோகம் போனான் அவனுக்கு தண்ணீர் தாக ஏற்பட்டது அடி அடி ஒன்ன கேட்டை வருது மாமா நீ கொலை மூடு மாமா அதே அடி ஒன்ன கேட்டை உனக்கு வந்த ஆபத்து என்ன அதுல இருந்து பக்கமா வந்துட்டு இரு ஆமா பொங்கன வர வந்துருச்சு அது சொல்றீங்க வந்துரும் அப்ப இருங்க வாட்சி வச்சு போடாதீங்க இட்டு போட்டு போயிடும் அப்ப தண்ணித்தாவை ஏற்பட்ட உடனே மனைவர்கள் என்ன செய்தாங்கன்னா அதாவது கணவன் தண்ணித்தாவை ஏற்பட்டது நம்மளும் ஆகாய மார்க்கமாக போறோம் ஆகாயத்துல கிணறுவோ குட்டியா இருக்கு போகுது
இருக்காது. பூலோகமா இருந்தா கெடுவ குட்டியா இருக்கும், ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி ஆகாயமா இருக்குமா போயிட்டு இருக்கும்போது அப்ப மனைமார்கள் என்ன செய்யலாம் தெரியுமா? வெத்தலை சுருளும் அடித்து கொடுத்தாங்களா. தண்ணீர் தாகம் ஏற்பட்ட கணவனுக்கு வெத்தலை தாம்பலம் அடித்து கொடுத்திருக்காங்க. அந்த வெத்தலை தாம்பலத்தை போட்டு மென்னா எத்து சுரக்கும், தண்ணித்தாவது தீர்ந்து விட அவன் மீண்டும் தெய்வலாகம் போகலாம் அப்படின்னு வெத்தலை தாம்பலத்தை கொடுத்தாங்களாம். அந்த வெத்தலை தாம்பலத்தை போட்டு மென்ன உடனே உடனே அவருக்கு மயக்கம் ஏற்பட்டுருச்சாங்க. தலை சுற்றுவது போல் வந்து விட்டு வெத்தலை தாம்பலம் போட்டா எப்படி மயக்கம் வரும்? அதுல ஏதோ ஒரு சொத்த பாக்கு இருந்திருக்குது. ஒரு வீடை திறந்து விட்ட பாரு, ஒரு சொத்த பாக்கு இருந்ததா. அந்த சொத்த பாக்கு போட்டு மென்ன உடனே மயக்கத்தான் தலையை சுத்துதான். அப்படி தலையை சுத்தின உடனே நாங்க கொடுத்தது வெத்தலை தாம்பலத்துல ஏதாவது ஒரு சொத்த பாக்கு இருந்தா அதை போட்டு மென்ன இப்படிதாங்க மயக்கம் வரும், அதை தரையில துப்பி விடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. 7 மனைவிமார்களும் தம்பளத்தை கீழே துப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்ப கீழே துப்புன தம்பளம் அது எங்க போய் வந்தது தெரியுமா? ஏண்டி அம்பர மார்க்கமா போயிட்டு இருக்கிறாங்க. வாயில் இருந்த தம்பளத்தை கீழே உமிழ்ந்தா அது கீழே உளுந்துருந்தா நான் எதுக்கு உங்ககிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறேன். பெண்ணை எங்க விழுந்துச்சு? அது எங்க விழுந்து தெரியுமா? சொல்லு, சொல்றேன் பொறுமையா கேளுங்க. அந்த வெத்தலை தாம்பலம் எங்க போய் விழுந்து தெரியுமா? கிருஷ்ணா நதியோரம் எங்க அண்ணன் ஸ்ரீமந்த கண்ணன் கண்களை மூடி கையை ஏந்தி அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தாராம். ஐயோ, பாண்டவருடைய நலம் காக்க மாமனாகிய பரந்தாம கண்களை மூடி கதைகளை ஏந்தி சிவபூஜை செய்து கொண்டிருந்தாராம். பிறகு அந்த வெத்தல் தாம்பலம் போய் எங்க அண்ணன் கையிலேயே விழுந்துருச்சான். என்னது? ஆமாங்க, எந்திரனுடைய எச்ச தம்பிலும் என் மாமன் கரத்தில் உமைந்து விட்டதா? அடே கெந்திருவா, எங்க மாமன் கரத்தல்லவா உமிழ்ந்திருக்கிறான். அவனை விடக்கூடாது. பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. ஆச்சு. அதுக்கு பிறகு எங்க அண்ணன் என்ன செய்தா தெரியுமா? அவர் கையில் இருக்கவே சக்கரம். என்னது சக்கரம்? சுதர்கலார் என்று சொல்லக்கூடிய சக்கரம். சரி, அந்த சக்கரத்தை அனுப்பி எந்திரனோட எங்க இருந்தாலும் சரி பாதத்துக்கு வரும்னு சொல்லி அந்த சக்கரத்தை அனுப்பி வச்சிருக்கா ஸ்ரீமந்த கண்ணன். விடுவாரா எங்க மாமன்? ஆமாங்க, அதே நான் என்ற கர்மம் கொண்ட கெந்திருவா என் கையில எச்சு தம்பளத்தை உமிழ்ந்தா 14 பவன்களை எங்கே சென்றாலும் உன்னுடைய சிரம் என்னுடைய பாதத்துக்கு வரணும் அப்படின்னு சுதர்சன சக்கரத்தை ஏவிட்டு இருக்கிறாரு. ஷாகிட்டு விடுறீங்க. அப்படிதான் நானும் நினைச்சிருந்தேன். இப்ப செய்திகளே சத்தியம். இதே மாதிரி சத்தியம் அவங்க தேவிமார்கள் 27 பேர்த்துக்கிட்டே நான் கணவனோடு உயிர் போகாத காப்பாத்தணும் சத்தியம் செய்துட்டுங்க. கிழிஞ்சது போ. 27 மனைவாரிடத்தில் தன்னுடைய மாங்கல்யம் பறி போனாலும் உங்களுடைய மாங்கல்யத்தை காப்பாத்துறேன்னு சொல்லி சத்தியம் செய்துட்டேன். சாமி சாமி, இப்ப நம்ம இப்படி பேசிட்டு இருக்கிறோமே, இந்த அம்மாளுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தானே, அதான் இருக்கு நாராயணா, அவரை கூட்டிட்டு வா. அந்த ஆட்டுக்குட்டியை கூட்டு வரட்டுமா? கூட்டிட்டு வா சாமி. அவனை ஆல்ரெடி சோறு போடாம சித்திராவது பண்ணி பாவி ஏண்டாப்படி செஞ்ச. அம்மா சாமி, கூட்டிட்டு வா. இப்ப பாரு எந்த வாரத்துல வருவோம் பாரு. சாமி, என்னடா அவனை கொஞ்சம் சித்திரவாதியா குறைஞ்ச சித்திரவாதியா? அவன் துணிமணி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாத்தையும் கழட்டிட்டேன். எனக்கு தைச்சு போட்டு ஒரு நாடாளும் அரசனை போல இருந்தது. அவனை ஏண்டாப்படி செஞ்ச. கோலத்துல வரான்னு மட்டும் பாரு. எந்த விதத்துல இருந்தாலும் சுதர்சன சக்கரம் நம்மளை விடாது என்று மாறு
மாறுபட்ட வேடத்தில் இருக்கிறார். 6 வேஷம் இல்ல, துணியெல்லாம் கட்டிட்டு போய் வித்து போட்டேன். எவ்வளவுக்கு கோட்ரைக்கா? ஆமா, கந்தர்வன். நீ யாரு? அதாவது குற்றாத்திரத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பேர் கந்தர்வன் சுவாமி. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. கந்தர்வண்ணா, பெருமானுடைய சக்கரத்திலிருந்து எப்படியாவது என்னுடைய உயிரை காக்கணும்னு சொல்லித்தான் உங்களை தேடி வந்தேன். நாங்க சத்தியம் தவறலாம். எங்களுடைய சந்தனவளமே நேரிட்டு போய்விடும். உயிரை காட்பது என்னுடைய கடமையாகும். போய் என்னுடைய இதிகாசத்தில் அமரு. சுவாமி பர்ணசாலையில் அண்ணன் இருப்பாரு. உன் உயிரை நான் காக்கிறேன். போய் வரேன். ஏய் ஏன் இதுதான் நானே போறேன். சுபத்திரா, உனக்கு முன்னியே நான் சத்தியம் செய்துட்டேன். நீங்களும் சத்தியம் செய்திருக்கிறீங்க, நானும் சத்தியம் செய்திருக்கேன். என்னதான் இருந்தாலும் அவங்களோட உயிர் போகாத காப்பாத்தணும் சுவாமி. சுபத்திரா, என்னங்க ஐயோ நான் சத்தியம் காப்பேனோ. நான் போவை என் மாமா கால்ல விழுந்து கூட கேப்பை. ஆனா நான் போய் கேப்பத்தை விட கூட பிறந்த ரத்த பாசம். ஆனா உனக்காக ஒரு நாட்டிய சீதனமா கொடுத்த உங்க அன்னை இந்த சக்கரத்தையா திருப்ப மாட்டாரு. எங்க அண்ணன் கிட்ட நான் போய் எப்படியாவது சக்கரை திருப்ப சொல்றேங்க, நீங்க இங்கே இருங்க. சுபத்திரா, காலதாமதம் ஆகி வேண்டாம். என்ன சாதுவா பேசி சக்கரத்தை திருப்ப சொல்லணும். உங்க அண்ணனை கோபத்தை தூண்டுவது போல் பேசி கோபத்தை உண்டு பண்ணிடாத. போயிட்டு வரியா? சீக்கிரம் போய் வாங்க. அண்ணனை
கட்டி காப்பாத்தக்கூடிய எம்பெருமாள் மாயக்கண்ணன் அல்லவா இந்த அண்ணன். எங்க அண்ணனோட பலத்துக்கு 1000 கோடி மறுகுட்டி ஒரு நமஸ்காரம் செய்தேன் அண்ணா. என்னுடைய பாதத்தை மனிதபடியா பல்லாண்டு காலம் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும். எங்க அண்ணனோட வாக்கு அந்த தெய்வத்தோட வாக்கு அல்லவா? எங்க அண்ணன் வாழ்த்தா நான் கோடிக்காலம் சுகமாக இருப்பேன் அண்ணா. ஆனக்குந்திமா நகரத்தை எனக்கு சீதனமாக கொடுத்து எல்லாரும் நலமாக இருக்கிறீங்கன்னு கேட்டீங்களே அண்ணா. நாங்க எல்லாருமே நலமாக இருக்கிறோம் அண்ணா. உன் மகனாகி அபிமன்னன் நலமா இருக்கானா? என் மகன் அபிமன்னனும் நல்லா இருக்கிறாரு. மக்கள் எல்லாம் நலந்தானே? நாட்டில் உள்ள குடிமக்களுக்கு எந்த குறையும் இல்லாத சீரும் செல்வாக்கோடு இருக்கிறாங்க அண்ணா. அண்ணா அனைவரும் நலன்னு சொல்றேன். ஆனா உன் முகத்தை பார்த்தாத்தாமா வேற விதமா இருக்கு அண்ணா. நாங்கெல்லாம் சுகமா இருந்தாலும் அண்ணா இன்று உங்களை பார்த்தாதான் ஒரு விதமா இருக்குதுண்ணா. என்னது? ஆமாண்ணா, நாங்கெல்லாம் நலமாக ஆனக்குந்திமா நகரத்தில் இருக்கிறோம். சரி, சண்பது பாபரியில என்னைக்கு எங்க அண்ணன் கோடி பிரகாசமா தெரியுவர். இன்னைக்கு என்னமோ ஒண்ணு உங்ககிட்ட குறையுது அண்ணா. என்கிட்ட ஒரு குறைய கண்டியா? ஆமாண்ணா. என்ன குறை? அண்ணனுக்கு தங்க நல்லா சாமி என்னைக்கு கோடி பிரகாசமா இருக்கக்கூடிய அண்ணன் சங்கு முட்டு இங்க இருக்க, சங்கும் திண்டும் இங்க இருக்க, என் அண்ணனோட சக்கரை எங்க அண்ணா? அம்மா அண்ணா சக்கரை அது ஒரு விஷயமா அனுப்பியிருக்கேன். சக்கரத்தை தான் நான் எப்போ வரும் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் உடல் பிறப்பு அல்லவா அண்ணா, இந்த சக்கரை எங்க போயிருக்குனாலும் என்கிட்ட சொல்லக்கூடாதா? அதெல்லாம் உனக்கு எதுக்குமா? நீ ரொம்ப நேரமா நடந்து வந்திருப்ப, களைச்சிருப்ப, போய் சாப்பிடு, சாப்பிட்டு ஓய்விடு. சக்கரம் போன விதமோ அது வரக்கூடிய விதமோ பிறகு வாங்கிட்ட சொல்றேன். நான் போறதெல்லாம் சரிண்ணா, அந்த சக்கரம் இல்லாத உங்களுக்கு அழகே குறைஞ்ச மாதிரி இருக்குதுண்ணா. அது எங்கதான் போயிருக்குதுன்னு சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறேன்ல. நான் கூட பிறந்த பிறப்பல்லவா அண்ணா. விவாதக்கார பிள்ளை. ஆமா, சொல்லி விடுங்க. நீ தான் இவ்வளவு நேரமா இருந்த என்கிட்ட சங்கு சக்கரத்தோட பஞ்ச ஆயுதங்களோட இருப்பியாம்மா. சக்கரம் என்கிட்ட வந்த உடனே என் தங்கச்சி கேட்டுச்சு பாத்தியா? உங்ககிட்ட ஒண்ணு குறையாதுன்னு கண்டுக்குச்சு. நாங்க உங்களை கண்டுபிடிக்க முடியல. ஏன் எதிரே ஒருவருடைய சிரமத்து ஒரு சிரத்தை கொண்டு வருவதற்காக சக்கராயத்தை அனுப்பியிருக்கோமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒருத்தர் சிரமழுக்க
சக்கரத்தை அனுப்பியிருக்கிறீங்களா? ஆமா. அண்ணா, என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அறிகுறி சொல்ற வயது எனக்கு கிடையாது. உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது. அடுத்தவனோட சிரத்தாளுக்கு போயிருக்குன்னு சொல்லும் போது உங்களுக்கு எதிரின்னு சொல்றீங்களா அண்ணா? அவன் முன்னெதிரியா பின்னெதிரியா அண்ணா? இப்ப தற்காலிகமாதான். தற்காலிகமாதான் எதிரி. அண்ணா, அவன் சிரமறுக்க சொல்லி அனுப்பியிருக்கிறீங்கல்ல, அதாவது சிறியோர் செய்யற தவறை பெரியோர் மன்னிக்குன்னு சொல்லுவாங்க. அவன் தெய்வம்னு சரி வேணும்னா துப்பி இருக்க போறான், ஏதோ தெரியாத தவறி துப்பி இருப்பான். அதனால அந்த சக்கரத்து வர வையனா, ஒரு உயிரை போனா நம்மளுக்கு என்னன்னா மிச்சாவுது? எங்க போய் எங்க வர்றேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஏன்னா ஏமா எங்கையில எச்சத்தம்பளம் இருந்தவன் அவன் எனக்கு எதிரி. அவனுடைய சிரத்தை கொண்டு வரும்படியாக நான் அனுப்பியிருக்க சக்கர ஆயத்த திருப்புன்னு சொல்றியே, என்ன எப்படியோ முன்ன பின்ன தெரிஞ்சவ மாதிரி இல்ல பேசுற? முன்ன பின்ன தெரிஞ்சவ மாதிரி இல்லண்ணா, நான் தெரிஞ்சதான் வந்திருக்கிறேன். தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். எப்படி அண்ணா? கெந்துருன்னு ஆகாய கெந்துரு ஒரு ரத்தத்துல போயிருக்கிறான். அந்த ரத்தத்துல போகும்போது அந்த விஷயம் உனக்கு வேண்டாம், அதை நான் பிறகு சொல்றேன். ஆமா, நீ ஆனகுந்தி மாநகரில இருந்து இங்க வந்திருக்கியே, என்ன விஷயம்? அண்ணா, அந்த கெந்துரு சிரத்துல அதாவது உன் கருத்துல எச்சுதாம துப்புனான்ல, அவன் மனைவிமார்கள் 27 பேர்களும் என்கிட்ட வந்து சத்தியத்தை வாங்கிட்டாங்க. எப்படியாவது என் கணவன் உயிர் போகாத காப்பாத்து தாயேன்னு சொல்லி என்கிட்ட சத்தியத்தை வாங்கிட்டாங்கண்ணா. அதனால நானும் சத்தியம் செய்துட்டேன். சரி, ஏன்னா சந்திரகுல வம்சத்துல வாக்கப்பட்டவல்ல, சந்திரகுல வம்சத்துல வாக்கப்பட்டவ சத்தியம் தவறக்கூடாது. குருகுல வம்சத்துல வாக்கப்பட்டவ நான் கோடு போடக்கூடாதுண்ணா. அதனால எங்க அண்ணன் அல்லவா இந்த தங்கையால் செய்த சத்தியை காப்பாத்தும் அல்ல சுவாமி, எப்படியாவது அந்த சக்கரத்தை வரவைங்க அண்ணா. அண்ணா, உன் தங்கை அல்லவா அண்ணா? சுடத்தியா, நீயும் என்ன மாதிரி ஒரு ஆணா பிறந்திருந்தா அண்ணா, உங்க எச்சு தம்பளத்தை உமிஞ்சவன் எனக்கு எதிரினா எனக்கும் எதிரிதான். இந்த சிறுமீன படம் பிடிக்கவா பெரிய கப்பல் படையெடுத்து போகணும், நான் அவன் தலையை எடுத்துக்கிட்டு வர்றேன்னு போயிருப்பேன். ஒரு பொட்டையா பிறந்துட்டேன், அதனால அந்த ரோசம் உனக்கு இல்லாத போச்சு. ரோஸ் இருந்து என்னன்னா பண்றது? மறைமுகமாக சத்தியத்தை வாங்கி விட்டார்களே, என் சந்திரகுல வம்சம் சத்தியம் தவறி விடுனா, சத்தியத்தை நம்ம காப்பாற்றணும் அல்லவா சுவாமி? சந்திரகுல வம்சம் எங்கப்பா என்னுடைய சபதம் சூரிய அஷ்டமிப்பாக்குள்ளாக அவனுடைய சிறைய மாதத்துக்கு வரணும். எப்படி? அது என்னுடைய சபதம், நான் நிறைவேற்றிய தீர்வை. அண்ணா வேண்டண்ணா, இந்த தங்கையாளுக்காக அந்த சக்கரத்தை வரவை என்ன முடியாது அண்ணா. மாயவா
நம்ம சேனப்பால் உண்டவீங்க அண்ணா. இந்த தங்கைக்காக அந்த கேவலம் அந்த சக்கரத்தை வரவழைக்க கூடாது அண்ணா. அண்ணா உனக்கு எப்படி உன் சத்தியம் முக்கியமோ அதுபோல என்னுடைய சபதமும் முக்கியம். அண்ணா இந்த தங்கைக்காக அந்த சக்கரத்தை வரவையண்ணா. நான் செய்த சத்தியம் பொய்யாக போகக்கூடாது சாமி. மாயவா எப்படியாவது சக்கரத்தை வரவையண்ணா. அண்ணா முடியாது முடியாது முடியாது. அண்ணா நான் மட்டும் சத்தியம் செய்திருந்தால் பரவாயில்ல. என் கணவர் அர்ஜுன மன்னன் அந்த கந்தர்வனோட சிறம் காப்பாத்துன்னு சொல்லி அவரும் சத்தியம் செய்து விட்டார் அண்ணா. எப்படி எப்படி? என் கணவர் அர்ஜுன மன்னன் அவரும் கந்தர்வனோட சிரம் போகாத காப்பாத்துன்னு சொல்லி அந்த கந்தர்வனிடத்தில் சத்தியம் செய்து விட்டார் அண்ணா. எப்படியாவது நாங்க சத்தியத்தை காப்பாத்தணும் அண்ணா. இங்க இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சி நல்லாதான் இருந்தா. எப்போ போய் அந்த பாண்டவர் மிதிச்ச மண்ணை இவ்வளவு மிதிச்சாலும் அந்த கண்டவனுக்கு பிறந்த குண்டல ஜாதிங்க புத்தி தானே உனக்கும் இருக்கும். நன்றி கெட்ட நாயிங்க எனக்கு எதிரி ஏன் எதிரியுடைய சிரத்தை அறுபடாம காப்பாத்தணும் சத்தியம் செஞ்சிருக்கானா. நன்றி கெட்டவன் இந்த உலகத்துல பாண்டவரை போல யாரு இருக்காங்க? இவ்வளவு காலமா காப்பாத்துறதுக்கெல்லாம் பாண்டவர் எனக்கு செய்யக்கூடிய நன்றி கடை இதுதானே. கவனிக்கிறேன். அர்ஜுனன் என்ன அகில உலகமே எதிர்த்து வந்தாலும் இன்று கந்தரூபனுடைய சிறை என் பாதத்துக்கு வரணும். ஆமா கல்லான மனதில் தங்கியான இவ்வளவு நேரம் கெஞ்சி கெஞ்சி கேட்கறேன். கொஞ்சம் கூட இறங்கலையா? இறங்காது. நீ மட்டும் கூட செஞ்சு சத்தியம் செஞ்சிருந்தா நான் மன்னிப்பேன். என் தங்கச்சி ஏதோ போட்டுக்குள்ள தெரியாது சத்தியம் பண்ணி வச்சுங்க. ஆமா அந்த கண்டவனுக்கு பிறந்த பஞ்ச பரதேசி பசங்க காய்கறி தின்னுகிட்டு காட்டுல திரியிற கவோதி பசங்க ஏன் எதிரிக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கானா அதையும் பாக்குறேன் இன்னைக்கு. என்ன நீங்க பேசலாம், ஏன்னா நான் உடன் பிறப்பு. உங்களை நான் 1000 பேசலாம். நீங்க என்னோட பிறந்திருக்கிறீங்க. நாம் இருவரும் ஒரு தாய் மக்கள், இருவரும் பேசிக்கலாம். அதை பத்தி நான் தப்புன்னு சொல்லல. என் கணவன்மார்களை பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னா நல்ல புரிச்சுனா கட்டி ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சா சொன்ன உடனே எதுக்குன்னா என் பிரச்சனை பேசுவேன்? எதுக்கு பேசுவேன்? எதிரிக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கான். உன் எதிரிக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறான்னா காப்பாத்தணும். சந்திரகுல வம்சம் காப்பாத்தணும்னா காப்பாத்திதான் ஆகணும். காப்பாத்தா யாருக்கு வேணாலும் அடைக்கலம் கொடுக்கலாம், காப்பாத்தலாம். ஏன் எதிரிக்கு அடைக்கலம் கொடுக்க கூடாது? உங்க எதிரின்னு தெரிஞ்சு அவர் காப்பாத்திருக்க மாட்டார். அவைமென்று வந்தாங்க, காக்கரன் சத்தியம் பண்ணிட்டார். இதுல போய் என்ன தப்பு? எனக்கே எதிரி ஆயிட்டானா சொல்றேன். கூட பிறந்த பிறப்புன்னு சொல்லி நான் மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் கணவன்மார்களை கண்டவனுக்கு பிறந்தவங்க வெந்த சோத்துக்கு வெத மரியாதை கனவு தெரியாது பேசுனேன். அப்புறம் நானும் பொல்லாத கண்டவனுக்கு பிறந்த பசங்க கண்டவனுக்கு பிறந்த பசங்க கண்டவனுக்கு பிறந்த நானும் போனா போது பாக்குறேன். எங்க வீட்டுக்காரன் கண்டவனுக்கு பிறந்த கண்டவனுக்கு பிறந்த நீ நம்ம வைக்கணுமாடா? நீ நம்ம வைக்கணுமாடா? எத்தனை கூத்தியா வச்சிருக்க? யாருன்னா பேசுற? ஆளு மொபரி மாதிரி மரியாதை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி. ஆமாப்பா உங்க உடம்புல வாடுற தங்கச்சிக்கு ஓடுது. என்ன நீ ஓகிதமா பேசிட்டு இருக்க? என் கணவர்கள் கணக்கு பண்ணா நீ ஓகிதமா பிறந்தியா? ஏன் கருவாயா? எங்க வீட்டுக்காரர் பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? என்ன தகுதி இருக்குது? 1000 இருக்கும். அதே மாதிரி எங்க வீட்டுக்காரர் தான் 1000 இருக்கும். அதே நீ நினைக்கிற ஆடே ஆட ஆமா அப்படிதான். இவ்வளவு ஆகி போச்சா? என்ன நீ பண்ணுவ? என்ன இப்ப சக்கர திருப்பி முடியாதா? முடியாது முடியாது முடியாது. ஆனா கருவாயா நீ என்ன சக்கரத்தில் போது? இப்ப எங்க வீட்டுக்காரருக்கு நான் போறேன். அங்க போய் எங்க வீட்டுக்காரன் கூட்டு வந்து கருவாயா நீ மரக்கோல் பிடிக்கிறவர், அவரு செங்கோல் பிடிக்கிறவர், அவரை கூட்டு வந்து என்ன பிடிக்கிற கோல் தான் எனக்கு தெரியுமே. என்ன
கூட்டிட்டு வந்து உனக்கு என்ன பண்றன்னு மட்டும் பாரு சுமதிரா, அண்ணா. இதுவரை உடன் பிறந்த சகோதரின்னு மனம் பொறுத்தை அந்த உறவெல்லாம் அறுந்து போயே ரொம்ப நேரம் ஆகி போச்சு. நீ யாரோ நான் யாரோ. நீ செத்துட்டா எனக்கு ஒரு முளை கொடி கொண்டு வருவ. அந்த பேச்சை உறவே அறுந்து போச்சு. வேண்டாம், நீ கொண்டு வர வேண்டாம். என் வீட்டுக்காரர் கொண்டு வந்து எனக்கு கோடி போட்டு எடுத்து போட்டாவே போதும். கோடி வேண்டாம், உன் இளவு வேண்டாம். இப்ப சக்கரை திருப்ப முடியாது. முடியாது. வருவாயா? நான் சொல்றேன். கூட பிறந்தவன் நான் சொல்றேன். சக்கரை திருப்ப முடியுமா திருப்ப முடியாதா? முடியாதுன்னுட்டு 1000 தடவை சொல்லிட்டு சொல்றது முடியாது. ஒரு தடவை சொன்னா உடம்பு நல்ல தடவை சொன்னா ஒத்துக்குவேன். முடியாதா? முடியாதா? முடியாது. முடியாதா? சரி, இப்பயே பாரு எங்க வீட்டுக்காரங்க. ஓ, வீட்டுக்காரங்க போய் கூட்டு வந்து உனக்கு என்ன பண்றது? பாக்குறேன்.